கோவை கேஜி ஹாஸ்பிட்டல் சார்பில் நடந்த ரோபோட்டிக் ரிப்ளேஸ்மெண்ட் கருத்தரங்கில் பங்கேற்ற நடிகர் சிவக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். 1960இல் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாற்றம் நிகழும் என்று எப்படி மக்கள் வாக்களித்தார்களோ அதேபோல 60 வருடங்கள் கழித்து மாற்றம் வேண்டி தற்போது மக்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். மக்களின் விருப்பத்தை தவறு என்று சொல்லக்கூடாது என்று நடிகர் சிவக்குமார் தெரிவித்தார். பேட்டியின் போது சத்யராஜ் உடன் இருந்தார். விஜய் வந்து சந்தோஷப்படலாம் இல்லையா? அவர் வித்தியாசமாக பண்ணுவார்னு தானே ஓட்டு போட்டிருக்கீங்க. 1954 9 வருஷம் காமராஜர் நாட்டாண்டார், 9 வருஷம் ஜெயில் இருந்தார், 9 வருஷம் நாட்டாண்டார். அவர் சாகும்போது தலைமைட்டு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி செருப்பு, 5-6 புத்தகம் இதுதான் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் தோக்கடிச்சிங்களே, அது ஏன் தோக்கடினா உங்களுக்கு அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்றம் வேணும். நீங்கள் திமுக ஆட்சி வந்து 60 வருஷம் இருந்திருக்காங்களே, அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுட்டு போயிடணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.